அல்லாஹு தாலா இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஹஜ்ஜையும் ஒன்றாக தந்திருக்கின்றான். ஆண்டுதோறும் துல்ஹஜ் திங்கள் 8ஆம் நாள் முதல் 13ஆம் நாள் வரையிலான 5 நாட்கள் ஹஜ்ஜுடைய காலமாகும். உம்ரா என்பது ஹஜ்ஜு போன்ற ஒரு வழிபாடே ஆகும். எனினும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இல்லை. ஹஜ்ஜு மற்றும் உம்ரா 2 வழிபாடுகளிலும் சஃபா மர்வா 2 குன்றுகளுக்கும் இடையே வலம் வருவது முக்கிய விதிகளில் ஒன்றாகும். புனித காபாவைப் போலே சஃபா மர்வா ஆகிய குன்றுகளுக்கு வழிபாடு நடக்கும் அடையாள சின்னங்களில் ஒன்றாகும். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தன்னுடைய துணைவி ஹஸ்ரா அலைஹிவஸல்லம், பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அல்லாஹுடைய ஆணைக்கிற்ப அன்றைய மக்கா பாலைவனத்தில் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அன்னை ஹஸ்ரா அலைஹிவஸல்லம் குழந்தை இஸ்மாயிலை காபா அருகே தனிமையில் விட்டுவிட்டு தண்ணீர் தேடிச் சென்றார்கள். சஃபா என்ற மலையின் குன்றின் மீது ஏறி பார்த்தபொழுது கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நீர்நிலைகளோ வியாபார கூட்டமோ ஒன்றும் தென்படவில்லை. பிறகு மர்வா என்ற மலைக்குன்றிற்கு ஓடிச் சென்று அதன் மீது ஏறி பார்க்க அங்கும் ஒன்றும் தென்படவில்லை. இந்த 2 குன்றுகளுக்கும் இடையே திரும்ப 7 தடவை ஓடிய பிறகு ஜம்சம் என்ற வற்றா நீரூற்றை அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹ்விற்காக தங்களையே அர்ப்பணிக்க முன்வந்த இந்த நபி குடும்பத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தியாகத்தை நினைவு கூர்ந்து தியாக உணர்வை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்ற நோக்கில் சஃபா மர்வா இடையே 7 முறை வலம் வருவது என்ற வழிபாட்டு முறை மார்க்கமாக்கப்பட்டது. திரு மக்கா நகர் முஸ்லிம்களுடைய கைக்கு வருவதற்கு முன்பாக சஃபா மர்வா குன்றுகள் மீது சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடந்து வந்தது. விக்கிரக ஆராதனை நடந்து வந்த இந்த குன்றுகளுக்கு இடையே பலம் பெறுவதை முஸ்லிம்கள் குற்றம் என்று கருதினார்கள். அவர்கள் சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அல்லாஹு தஆலா இந்த வசனம் அருளினான். இக்குன்றுகள் சிலைகள் ஆக்கிரமிப்பதற்கு முன்பிருந்தே இந்த வழிபாட்டு முறை அமலில் இருந்தாலும் சிலைகள் அகற்றப்பட்ட பிறகு வலம் வரும் உத்தரவை இப்போது அல்லாஹு தஆலா பிறப்பித்தான் என்பது இதில் குற்றமாகாது என்பதை தெளிவுபடுத்தும் இந்த வசனமாகும். உம்ரா என்பது முஸ்லிம்கள் தாங்களாகவே முன்வந்து கடமைக்கு மேல் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சிறந்த வழிபாடு ஆகும். இவ்வாறு உபரியாக செய்யக்கூடிய எந்த நற்செயல்களையும் அல்லாஹ் மதிக்கின்றான், அதற்கு வெகுமதி அளிக்கின்றான் என்று இந்த வசனத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த கூடுதல் நன்மை செய்பவர்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக அல்லாஹ் எண்ணங்களை நன்கறிபவன் என்றும் இறுதியில் கூறியிருக்கின்றான். ஆகவே தூய்மையான எண்ணத்தோடு உம்ரா செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல்வானாக. தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் விளங்கி அமல் செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. மேலும் விவரமாக ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் பிளேலிஸ்டில் பயான்கள் உள்ளது, பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.